லாங் ட்ராவல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப பசிக்கும். ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டாக சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த நேரத்தில் தான் இவன் கை கொடுப்பான். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 2 கிளாஸ் புழுங்கலரிசி சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ்க்கு 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு. தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. தண்ணியை வடிகட்டிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய், 6-7 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளி, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 கிளாஸ் அளவுக்கு புளி கரைசல், 1:5 ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தம் 9 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 7-8 விசில் போல் விட்டு எடுத்து நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ இந்த ரச சாதத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, சீரகம், 4 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை. இந்த தாளிப்பை ரசம் சாதத்தோடு சேர்த்து நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்லும். ட்ரை பண்ணுங்கள்.